ஈரோட்டில் பல் மருத்துவர் வீட்டில் 219 சவரன் நகைகளை கொள்ளையடித்த இருவரை கரூரில் போலீசார் கைது செய்தனர். ஈரோடு சஞ்சய் நகரில் வசித்து வருபவர் ஓய்வு பெற்ற அரசு பல் மருத்துவர் பழனிசாமி. கடந்த மாதம் 30ஆம் தேதி தனது குடும்பத்தோடு சென்னையில் உள்ள மகன் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம கும்பல் வீட்டிலிருந்த 219 சவரன் நகை மற்றும் 55,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் வெள்ளி பொருட்கள் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்று விட்டது. சென்னையிலிருந்து ஊர் திரும்பிய மருத்துவர் இது குறித்து அளித்த புகாரின் பேரில் ஈரோடு வடக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையும் நடத்தப்பட்டது. அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஏற்கனவே திருட்டு வழக்கில் தொடர்புடையவர்கள் கைவரிசை காட்டியிருப்பது தெரியவந்தது. எனவே குற்றப்பதிவீட்டில் உள்ள புகைப்படங்களை ஒப்பீடு செய்து பார்த்ததில் சென்னை ஆவடியைச் சேர்ந்த அகில்குமார் மற்றும் அம்பத்தூரைச் சேர்ந்த தனசேகர் உள்ளிட்ட 3 பேர் மருத்துவர் வீட்டில் கொள்ளையடித்துவிட்டு பைக்கில் தப்பிச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து குற்றவாளிகளின் செல்போன் எண்களை வைத்து அவர்கள் கரூரில் இருப்பதை அறிந்த தனிப்படை போலீசார் கரூர் போலீசார் உதவியோடு கரூர் பேருந்து நிலையம் அருகே இருவரையும் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் பூட்டியுள்ள வீடுகளை நோட்டமிட்டபடி ஊராகச் செல்லும் இவர்கள் வசதியான வீடுகளை குறிவைத்து இரவில் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு நகை பணத்தை பங்கிட்டு தலைமறைவாகி விடுவதும் அதன் பின் அடுத்த ஊரில் கைவரிசை காட்டுவதையும் வாடிக்கையாக கொண்டிருப்பது தெரியவந்தது. அது தொடர்பாக தமிழ்நாட்டின் பல்வேறு காவல் நிலையங்களில் அகில்குமார் மீது 20 வழக்குகளும் தனசேகர் மீது 15 வழக்குகளும் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இத்தகைய சம்பவங்களை தடுக்க இரவு நேர ரோந்து அதிகரிக்கப்பட்டிருப்பதாக கூறிய ஈரோடு காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் வீடுகளில் சிசிடிவி பொருத்தவும் வெளியூர் செல்லும் நபர்கள் காவல் நிலையங்களில் தகவல் தெரிவிக்கவும் கேட்டுக்கொண்டார். நாங்கள் உடனே எஃப்ஐஆர் போட்டு இந்த சிசிடிவி கேமராஸ்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணும்போது தொடர்ந்து பார்க்கும்போது இது யார் இதை பண்ணாங்க அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம். அது குற்றவாளிகள் யாருன்னா ஒன்று வெள்ளை என்கிற அகில்குமார், சஞ்சய் என்கிற தனசேகர், 2 பேரும் நாங்கள் கைது பண்ணி இப்போது 150 சவரன் நகை ரெக்கவர் பண்ணியிருக்கோம். மிச்ச நகையும் இன்னொரு 3வது குற்றவாளி இருக்கார், அவரையும் கூடிய விரைவில் கைது செய்து மற்ற நகையும் முழுசாக கைப்பற்றுவோம். ஸோ ஒரு 12 நாளில் எஃப்ஐஆர் போட்டு 12 நாளில் இது மாதிரி அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டியும் நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம். கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் இருவரிடமிருந்து 149 சவரன் தங்க நகைகள் மீட்கப்பட்டது. இதில் எஞ்சிய நகைகளோடு தலைமறைவாக உள்ள மற்றொரு நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.